காணொலியிலிருந்து முற்றுப்புள்ளி வைங்க. காவிக்கும் திருவள்ளுவருக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன சார், திருவள்ளுவர் திருப்பியும் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்றைய ஆளுநர் அர்லேக்கர் வைகாசி விசாகத்துக்கு அவர் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு காவி உடையோட பட்டையும் கொட்டையும் போட்டு இது பண்ணார். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அழகா தெய்வத்தின் குரலை சொல்லுங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு தெய்வம் தான் இருந்தது, அது சிவன் வழிபாடு தான். பகவான் என்பது பிராமண குடும்பத்தை சேர்ந்தவரும், ஆதி என்பவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவருக்கும் இருவருக்கும் திருமணம் செய்து கலந்தது தான் திருவள்ளுவர் அப்படின்னு. அததான் தாய் தந்தையை தான் முதல் தெய்வம். இன்னைக்கு இந்து மதம் அதை தவறாக பயன்படுத்துகிறது. இன்றைக்கு காவி உடைய இந்து மதம் தவறாக பயன்படுத்துகிறது. அப்பனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் சார் காவி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் இருந்தபோது அந்த அந்தனர் பூநூல் தரித்திருந்தார். பொருளை மாத்தியா காவி உடை என்றால் இந்து மதத்துக்கு சேர்ந்தது. பொய்யான வார்த்தை அது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முனைவர் மற்றும் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், திருவள்ளுவர் திருப்பியும் பிரச்சனை ஆயிடுச்சு. காவி உடை போட்டு இன்றைய ஆளுநர் அர்லேக்கர் வைகாசி விசாகத்துக்கு அவர் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு காவி உடையோட பட்டையும் கொட்டையும் போட்டு இது பண்ணார். எல்லாரும் தமிழகத்தை எல்லாரும் பொங்கிட்டாங்களே, எப்படி காவி உடை போடலான்ட்டு. உண்மையிலே அவர் எப்படி தான் இருந்தார் சார்? சார், காவி உடை அணிதல் தவறான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் வாசிகி அம்மையோட அவர் மனைவியோட அருமையான இல்லறத்தில் இருந்தவர். அவர் இல்லற வாழ்க்கையை திருவள்ளுவருக்கு ஈக்குவலாக யாரும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இல்லற நெறியில் வாழ்ந்தவர்கள். இல்லற நெறியில் வாழ்பவர்கள் தமிழ் நாகரிகத்தில் எந்த காலமும் காவி உடை அணிந்ததில்லை. காவி உடை அணிவதில்லை. இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையில் தான் நல்லறம் செய்திருக்கிறார். அவர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இல்லறத்தில் நல்லறம் செய்திருக்கிறார். அதனால் எல்லா அவர் திருக்குறள் எழுதும்போது அவருக்கு உதவியாக இருந்து வாசிகி அம்மை. அந்த பொருளெல்லாம் அவருக்கு உதவியாக செய்தார் அவர் நண்பர் அல்லது அவருடைய சொந்தக்காரர் ஏலோல சிங் என்கிறவர். அவர் மயிலாப்பூரில் இருந்திருக்கார். மயிலாப்பூரில் ஒரு பறையர் என்ற சமுதாயத்தில் திருவள்ளுவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு திருவள்ளுவர் சார் ஜியு போப் சொல்கிறார். ஜியு போப்பினுடைய தரவுகள் எல்லாமே. நான் மயிலாப்பூர் போயிருந்தேன். ஐ விசிட்டட் பர்சனலி மயிலாப்பூர் and I ascertained that he belongs to a பறையா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஜி போப் எழுதிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய நண்பர் ஏலோல சிங்கன் தான் அவ்வளோக்கும் உதவி செய்திருக்காருங்கிறார். அப்போ ஏலோல சிங்கன்கிறவன் ஒரு சாதி மதம் இல்லாத ஒரு அந்த காலத்தில் ஒரு பறையர் அப்படின்னா ஒரு இறைவாக்கை சொல்பவர்கள் அப்படிங்கிறவங்க கையில் ஒரு மேளத்தை வைத்திருக்கிறார்கள். இறைவாக்கை சொல்லும்போது மேளம் அடித்து இறைவாக்கை சொல்லுவதில் அவர்கள் வல்லவனாக இருந்தார். குறி சொல்கிறவர் குறி இல்லைங்க, இது இறைவாக்கே நேரடியாக சரி இல்லது மன்னர் வாக்கை எடுத்து சொல்லுது. பறைதல்னா எடுத்து சொல்லுது, இயம்புதல். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா பறையும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. சொல்லுங்கன்னு அர்த்தம். சொல்லுதல் இயம்புதல் தான். இதுக்கு பேர் இயம்புதல். இறைவன் வாக்கை இயம்புதல், மன்னர் வாக்கை இயம்புதல். அது பொதுவான ஒரு மைதானத்துக்கு பேர் தமுக்கம்னு பேர். இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா தமுக்கம்னு இருக்குது. தமுக்கம் மைதானம்னு பல ஊர்களில் அந்த பேர் உண்டு. தமுக்கத்தில் தான் இறைவாக்கையோ மன்னர் வாக்கையோ எடுத்து சொல்கிறது உண்டு. அப்படி ஒரு நெறியில் பிறந்தவர் மயிலாப்பூரில் ஒரு ஆதி குடியில் பிறந்தவர் திருவள்ளுவர். ஆமாம், திருவள்ளுவர் அவர் தன் மனைவி வாசுகியை, தன் உறவு பெண் வாசுகியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அருமையான இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையில் திருக்குறளை எழுதுகிறார். திருக்குறள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீப்பு பிரகாரம் உலக பொதுமறைகளிலேயே சிறந்த பொதுமறை திருக்குறள். எந்த ஆண்டவரையும் அவர் சொல்லவில்லை. பௌத்தமாக பார்த்தா பௌத்தமாக தெரியும், சமணமாக பார்த்தா சமணமாக தெரியும், இந்து மதமாக பார்த்தீங்கன்னா இந்து மதம் போகும். ஆக நீ எந்த பார்வை உங்கள் கண்ணாடியில் லென்ஸு போடுறீங்களோ அந்த பார்வைக்கு அவர் வந்துடுவார். ஆக அவரை யாரும் வரையறையப்படுத்த இன்னையவர்கள் யாராலையும் முடியல. தர்க்கம் பேசுகிறவன் சமணருமா? ஏன்னா அவர் எந்த விதமான இறைவனையும் சொல்லவே இல்லை. நல்லா சொல்லியிருக்காரு. ஆதி பகவன்னா, ஆதி என்றால் தமிழில் எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க, அந்தாதி பாடுதல்னு பேர். ஆமாம், அந்தாதி பாடுதுன்னா முதலில் முடிவை சொல்லி அப்புறம் ஆரம்பத்தை சொல்லுதல். அந்த ஆதிங்கிறது, அந்தம்ங்கிறது கடைசி, ஆதி முதல்.
முதலை வந்து பின்னால் சொல்லியும் பின்னால் உள்ளதை முன்னாடி சொல்லியும் கவிதை எழுதுறது பயங்கரமான விஷயம். ஆதிங்கிற வார்த்தை இருக்குது, அது சமஸ்கிருதத்துக்கு சொல்லக்கூடாது, அது தொல்காப்பியத்திலிருந்தே வருது. அந்தாதி பாடுதல். அப்போ ஆதி பகவான்கிறதுக்கு ஆதிங்கிறது ஒரு தமிழ் சொல், பகவான் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அழகா, தெய்வத்தின் குரலை சொல்லுங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு தெய்வம் தான் இருந்தது, அது சிவன் வழிபாடு தான். ஆதியில் வைணவம்லாம் இல்லை. பௌத்த மார்க்கம் பின்னால் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு பலியிடுதல், ரொம்ப முரட்டத்தனமான பக்திகள் இதெல்லாம் ரொம்ப பெருகி போச்சு. அதனால் வந்து பௌத்த மார்க்கம் வந்து உயிரை கொள்ளாதே அன்புடன் இரு அப்படின்னு ஒரு பௌத்த மார்க்கம் வந்து சைவ நெறிக்குள்ளேயே வருது. நிறைய பேர் தெரியல. இந்து மதம்னு பிராடாக இன்றைக்கி வச்சுட்டோம். ஆங்கிலேயருக்கு பின்னால் இந்து மதம்னு வந்துருச்சு. அந்த காலத்தில் இந்து மதம்னு இல்லை. அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ் வேலி அப்படிங்கிறது வந்து அந்த சிந்து சமவெளிங்கிறது ஹிந்து சமவெளிங்கிறது ஹிந்துஸ்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னால் வந்து ஆங்கிலேயருக்கு பின்னால் தான் ஹிந்துஸ்னு வருத ஒழிய இந்துன்னு ஒரு மொழி இல்லை, ஒரு சமயம் இல்லை. இந்து சமயங்கிறது பின்னால் வந்தது. அதற்கு முன்னாடி பௌத்தம் ஒரு இறைவனை காமனாக இறைவனை வேண்டி கொண்டிருக்கிறோம், அது சிவ வழிபாடு. மாணிக்க வாசகர் தான் அதை கிளீனாக சொல்லியிருக்காரு, தென்னாடுடைய சிவன். ஆக மாணிக்க வாசகர் சொன்னது தான் உண்மையான பொருள். ஒரு கடவுள் இருந்திருக்கார், அவர் எல்லா நாட்டவருக்கும் நீங்கள் போட்டுடலாம் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை. அந்த ஆதி பகவன் அப்படிங்கிற ஒரு முதற்றே உலகுங்கிறார். உலகத்தை தோன்றியெல்லாம் இந்த ஆதி பகவானால் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறார். சரி சார், இதுக்கு ஆதி பகவானுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு சார். என்ன பொருள் சார்? ஆதி என்பது அவருடைய அம்மா, பகவான் என்பது அவருடைய தந்தை அப்படின்ட்டு. பகவான் என்பது பிராமண குடும்பத்தை சேர்ந்தவரும், ஆதி என்பவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவருக்கும் இருவருக்கும் திருமணம் செய்து கலந்ததுதான் திருவள்ளுவர் அப்படின்னு. அதான் தாய் தந்தையை தான் முதல் தெய்வம் அப்படின்ட்டு பொருளும் வருது இல்லை சார்? நீங்க இப்படியே ஒருத்தர் எழுதியிருக்காரு சார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பிராமணருங்கிறது அந்தணன் தான் இருந்திருக்கு. பிராமணங்கிற வார்த்தை இல்லை. ஆமாம், அந்தணன் என்பவன் வேதம் அறிந்தவன். அந்த காலத்தில் அந்தணன்கிறவன் தான் அப்புறம் வள்ளுவனாக மாறுறான். வள்ளுவன் தான் வள்ளுவ பண்டாரன்னு மாறுறான். அந்த வள்ளுவ பறையன்கிறது ஒரு பகுதியாக மாறி பின்னால் வெவ்வேறு வார்த்தையாக வருது. வள்ளுவன்கிறவன் தான் சார் அந்தணன்னு சொல்லப்படுவான். அந்தணன் நிறைய தவறாக நினைக்கிறார்கள். இப்போ ஆரியம் வருகையே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்தணன்கிற வார்த்தை இருந்ததே சார் எங்களுக்கு. அப்போ யார் அந்த அந்தணன்? வேதமாக அறிந்தவன் அந்தணன்னா வள்ளுவன் தான் அது அந்தணனாக இருந்தான். அதாவது பூநூல் தரித்தவன் சார். உங்களுக்கு பூநூலை பற்றி தவறான எண்ணங்கள் நிறைய இருக்குது. அந்த காலகட்டங்களில் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆள் போய் பொது வேலைக்கு செஞ்சாகணும். நீங்கள் இவ்வளவு பெரிய தமிழகம், இவ்வளோ பெரிய கலிங்கம் வரையிலும் ஊருக்கு குளம், குட்டை, ரோடு, சாலைகள் இது சார் இதெல்லாம் வந்து மன்னர் காசு கொடுத்தா செஞ்சுருப்பார் அந்த காலத்தில். எந்த பொதுப்பணித்துறை சார் இருந்தது அந்த காலத்தில்? ஒன்றும் கிடையாது. ஊருக்கு அன்றாடம் ஒரு ஆள் கொடுத்து அனுப்பிச்சாகணும். பொது வேலைக்கு வராமல் இருப்பதற்கு பூநூல் வந்து அரசரே கொடுத்த ஒரு ஐடி கார்டு, ஒரு அடையாள சின்னம். பூநூல் அளித்திருந்தால் அதுக்கு பேர் திருப்பீர் நூல்னு பேர். 3 வித்தைகள் ஏதாவது வித்தையை கற்றவன். அந்த தொழில் எல்லாமே விஸ்வகர்மான்னு சொல்கிறீங்களா, ஒரு சிறந்த தொழில், ரொம்ப ஆச்சாரியம்னு பேர் அதுக்கு பேர். அதனால தான் கல்லாசாரி, மர ஆசாரிமா வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அது எச்சம் இருக்குது. இவர்கள்லாம் ஆச்சாரியத்துவம் உள்ளவர்கள். எக்ஸல் அவங்கெல்லாம் அவன் வந்து எல்லாருக்குமே வந்துங்க எல்லாரும் ஆச்சாரியத்துவம் உள்ளவர்கள். ஆச்சாரியத்துவம் உள்ளவன் வள்ளுவன் பூநூல் அணிந்திருந்தான். கல்தச்சன், மரத்தச்சன், கம்மாளன், குயவன் எல்லாருமே பூநூல் அணிந்திருந்தாங்களே. சரி சார், பூநூல் வந்து ஆரியர் வருகைக்கு பிற்பாடு அந்த பூநூல் தன்மயமாக்கி மற்றவன்லாம் போடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சுவேசத்தை கொண்டு வந்து விட்டாங்க. அப்போனா பூநூலும் திராவிடர் இருந்து அழிந்தது. அப்போனா திருவள்ளுவர் இருந்தபோது அந்த அந்தனர் பூநூல் தரித்திருந்தார். அப்பொழுது இந்தியாவுக்கு வரல. யாரு? ஆரியர்கள் வராத காலத்து திருவள்ளுவர் வந்து பூநூல் அணிந்திருந்தார். தர்க்கம் நிறைய அந்த திராவிட ஆட்சிகள்லாம் வந்த பிற்பாடு பூநூல் அவர் போடல, வரல. பூநூல்லாம் போட்டிருந்தார் சார். பூநூல் திராவிட பண்பாடு, அதான் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அப்படா ஆரியர்கள் வராதுக்கு முன்னே அது பூநூல் தரித்தவர்கள் உண்டு, தமிழர்கள் உண்டு. அப்பனா இது ஒரு கட்டுக்கதையா? இது வந்து பிராமணர், அது வந்து பிறந்தவர்
திருவள்ளுவர் அப்பனா அது ஒரு கட்டுக்கதை எடுத்துக்கலாமா? இது கட்டுக்கதை தான். அதாவது அவர் வந்து பியூரா வந்து ஒரு ஆதி திராவிட குலத்தில் பிறந்தவர் திருவள்ளுவர். அவருக்கு ஆதி பகவன் என்று இரண்டு இருந்தார்கள். பகவன் என்பவர் அந்தணர் குலத்தை சேர்ந்தவரும், ஆதி என்பவர் வந்து ஒரு பறைச்சேரியில் பிறந்ததாகவும் வந்து வரலாறு சொல்றாங்க. அதெல்லாம் முற்றிலும் புனைத்த கதை. சரி, யார் சார் பார்த்தது? அப்பன்னா சீசன் பாகு அவர் தானே முதலா ஜெயன்பால். ஆமா, அப்பனா அவர் தான் முதலாக திருக்குறளுக்கு உரை அதை டிரான்ஸ்லேட் பண்ணார் லத்தீன் மொழி. அப்படி இருக்க 16ஆம் நூற்றாண்டிலேயே மயிலாப்பூர் திருவள்ளுவருக்கு கோவில் இருந்திருக்கு. அங்க வந்து காவி உடை அணிந்திருக்கார் சார். அருள்பாலிக்கிறார் திருவள்ளுவர். வாசிகம்மை கோயில் நம்ம இருக்கு, திருவள்ளுவருடைய இருக்கு. ஆனா திருவள்ளுவருக்கு காவி எங்க இருந்தது சார்? அது கடவுளாக வணங்கப்படுகிற அப்படி காவி உடை உடுத்துறாங்க, கலர் கலரா உடுத்துறாங்க. காவியை வந்து இன்னைக்கு வந்து இந்து மதம் வந்து அதை தவறாக பயன்படுத்துகிறது. இன்றைக்கு வந்து காவி உடையை இந்து மதம் தவறாக பயன்படுத்துகிறது. அப்பனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் சார் காவி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் இருந்தாங்க. திருவள்ளுவர்லாம் ஒரு சித்தர் தான். ஆனா அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர்கள் காவியை உடுத்துவதில்லை. துறவரம் பூழுவாங்க. சொல்றதை கேளுங்க. துறவரம் பூழுதன்ங்கிறது. துறவரம் மேற்கொள்ளும் பொழுது இல்லறம் முடிந்து துறவரம் போவார்கள். அப்படி துறவரம் பூழும்போது இவர்கள் வந்து காட்டுக்குள் சென்று விடுவார்கள். காற்றுக்கு செல்லும் போது துறவரத்திலிருந்து துறவரம் பூண்டு காட்டுக்குள் போகும்போது அந்த காலகட்டங்களில் வெள்ளை ஆடை அணிய முடியாது. வெள்ளை ஆடை மிருகங்கள் வெள்ளை ஆடை வந்து மிருகங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அதுக்கு ஒரு அலர்ஜி. அதாவது அவருக்கு ஒரு இயற்கையிலேயே வெள்ளையை கண்டால் பயம். அதனால் வெள்ளை உடைகளில் போனாங்களா கண்டிப்பாக அவன் கொண்டுடுவான். அது கொண்டுடுவான் அந்த மிருகம். அது யானை வந்து அது வெள்ளை நிறத்தை கண்டால் கொண்டே விடும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து காட்டுக்குள் போவதற்கு அந்த காலத்தில் செய்த மருந்து வந்து சுண்ணாம்பு, மஞ்சள், சுண்ணாம்பு, சிறிதளவு கடுக்காய், இதை மூணையும் போட்டு ஒரு கரைச்சாங்கன்னா அது காவி கலரில் வந்துடும். காவி கலரில் வந்தவுடனே அந்த வெண்மையான ஆடையை நினச்சிட்டா காவி கலர் மண் கலராக மாறிடும். மண் கலர் மண்ணோடு சேர்ந்து மண்ணோடு இருக்கிற மாதிரி சித்தர்கள் போய் தவம் இருக்கும்போது அனிமலோட இயற்கையோடு இருக்கும்போதுங்கிறதுக்கு காவி வந்துச்சு சார். இதை போய் எப்படிலாம் ஒரு பொருளை மாற்றி விட்டாங்க. பொருளை மாற்றியா காவி உடை என்றால் இந்து மதத்துக்கு சேர்ந்தது. பொய்யான வார்த்தை அது. காவி உடை வந்து துறவரம் கொண்டு காட்டுக்குள் சென்றால். இப்போ ராமன் காட்டுக்குள் வந்தார். அயோத்தியை விட்டு காட்டுக்குள் வரும்பொழுது உள்ளே வரும்போது அவர்கள் வந்து காவி உடை தான் அணிந்திருந்தாங்க. இல்லறத்தில் இருந்தாலும் கூட காவி அணிந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே போனீங்கன்னா மிருக பயம். அப்போனா நீங்கள் சொல்கிற வருது திருவள்ளுவர் வெண்ணிறை ஆடையும் உடுத்தினார், இது அணியவில்லை. அவர் சுத்தமான வந்து இல்லற வாழ்க்கை இருந்தவர். வெண்மையான ஆடையைத்தான் உடுத்திருந்தார். அது எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அப்பனா ஏன் கற்பனையான திருவள்ளுவர் வரைய வேண்டி இருக்கிறது சார்? நம்மளுக்கு அதாவது சார் இதுல பரிமேல அழகர் எழுதிய திருக்குறளுக்கு பரிமேல அழகர் திருக்குறள் உரையிலையோ எதுலையுமே வந்து புகைப்படங்களை போட்டு காவியோட போடலையே சார். அவங்க திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் குடும்பஸ்தர்கள்லாம் வெண்மையான ஆடையை தான் அணிந்த கலர் ஆடை, காவி கிடையாது. காவி முற்றுப்புள்ளி வைக்கணும் சார். இந்த காணொலியிலிருந்து முற்றுப்புள்ளி வைங்க. காவிக்கும் திருவள்ளுவருக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம். அவர் சுத்த வந்து ஒரு இல்லறத்தில் உள்ளவர். ஏன் சார் துறவரத்தில் காட்டுக்குள்ளே போனாரா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆழ்வார்களில் மூத்த ஆழ்வாரை வச்சு இப்போ இருக்கிற ஆழ்வார் வந்து 13வது ஆழ்வாரை போகணும். அப்போ முதல் ஆழ்வார் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மலித்தலும் நீட்டலும் சொல்லியிருக்காருல்ல. ஆமாம். அப்போ வந்து உங்களுக்கு வைணவம், சைவம், பெருமாள் எல்லாத்தையும் செந்தாமரை கண்ணன் தாமரை கண்ணாளாங்கிறாரு. ஆமாம். ஆக எல்லா மதத்துகளையும் கூட்டி சொல்லும் பொழுது எல்லா மதத்திலும் மூத்த நாயன்மாராவோ ஆழ்வாராவோ இவரை வச்சிருக்கணும். அப்பனா அவர் திருவள்ளுவர் நாயனார்னு சொல்லியிருக்கணும். அப்ப திருவள்ளுவர் ஆண்ட ஊர் வந்து உங்களுக்கு ஆழ்வார்னு சொல்லியிருக்கணும். அப்பனா அவர் தவறிட்டாங்க. அப்பனா அவர் ஒரு பௌத்தமும் சொல்லியிருக்கலாம், ஒரு சமணரும் சொல்லிக்கலாம், எப்படியாலும் மாத்திக்கலாம். ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், எந்த பார்வையில் அவரை பார்த்தாலும் அவர் ஒத்து போவார். ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்டில் வந்து எந்த கடவுளையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, எல்லாருக்கும் புது மாவு வச்சுட்டார் சார். நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம், ஆப்பம் போட்டுக்கலாம், இட்லி போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாவனை உள்ளது தான் திருக்குறள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னென்ன ஏன் சைவ நெறி திருக்குறளும் அவரும் சைவத்தை சேர்ந்தவர்னு ஏன் சொல்கிறேன்னா, திருக்குறளை வந்து எழுதி முடிச்சிட்டார் மயிலாப்பூரில். தன் சகோதரி ஔவையாரை பார்த்து நிறைய இடத்துல வரலாறு இல்லை. ஔவையார், கபிலர்,
திருவள்ளுவர் எல்லாரும் அக்கா சகோதர சகோதரிகள். ஆனா ஔவையார் தரவு பல வருது. ஔவையார் இருக்கிறாங்க. எல்லாம் எப்படி இருந்தாலும் முக்காலத்தில் 2500க்கு முன் இருந்த ஔவையார் வா முதல் ஔவையார். சரி. முதல் ஔவையார்னு ஔவையார், ஆ. வச்சுக்கோங்க. முதல் ஔவையார் கபிலர், பரம்புமலை ஆண்ட பாரி மன்னனுடைய சக நண்பன் கபிலர் புலவர். கபிலர் வந்து மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறார். அதனால் மண் தோன்றா அப்படி எழுதின கபிலர் வந்து அவரும் உங்களுக்கு ஆதி காலத்திலேயே வந்து ஔவையார் கபிலர் இவங்கெல்லாம் சகோதரம்னா அவர் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் உள்ளவங்க. அப்பன்னா சரி சார். அந்த இல்ல, காலத்தில் அதில் வந்து திருவள்ளுவரை அழைத்து கொண்டு போய் மதுரையில் போய் இன்னைக்குள்ள சொக்கநாதர் ஆலயத்தில் தான் வந்து அந்த பொற்றாமரை குளத்தில் தான் வந்து ஔவையார் வேண்டி மறுக்கிறாங்க. ஏரடி பார்க்கலாம் எடுத்துக்க முடியாது, திருக்குறள்லாம் ஒரு கணக்காயா, இதெல்லாம் எதுவே எவன் எடுத்துக்குவான் அப்படின்னு அன்னைய உள்ள கொடும் தமிழ் புலவர்கள், சங்கத்தமிழ் புலவரை எடுத்துக்கல. தங்கத்தமிழ் புலவர்கள்ட்ட இந்த அம்மா போய் ஔவையார் போய் பொற்றாமை குளம், நான் இறைவன் சங்கப்பேழை, நீங்கள் தரமாட்டீங்களா சங்கப்பேழையை? ஒரு பேழை தங்க பேழை இருக்குது சார், அதில் உட்கார வச்சு அதில் தான் அரங்கேற்றுவாங்க. அந்த பேழையை தர முடியாதுங்க. பேழைன்னா பலவாக்கட்டை, நம்ம இன்றைக்கி பலவாக்கட்டைங்களா, தங்க பலவாக்கட்டையில் உட்கார வச்சு அந்த புலவரை வச்சு அரங்கேற்றுதல். நான் அதை முடியாதுன்னு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் இதே மாதிரி ஒரு பலகையை நான் கொண்டு வருகிறேன் தெய்வ சக்தின்னு சிவனை பாடுறாங்க. ஔவையார் அப்படி சிவனை பாடி முடித்தவுடன் தங்கப்பேழை பொற்றாமன்னு இன்னொரு பேழை வருது இவருக்கு. எல்லாருமே சங்க புலவர்கள்லாம் அப்படியே அசந்து போகிறாங்க. உடனே தங்கப்பேழையில் அமர்கிறார், திருக்குறளை அரங்கேற்றார். அன்றையிலேருந்து திருக்குறள் வெளியே வருது. பின்னாலே திருக்குறள் வந்து அது ஈரடி பாக்களுக்கு பெரிய மரியாதை இல்லை. அதை இன்றைக்கி சொன்னால் கோவிச்சுக்கிறாங்க. ஆங்கிலேயரையும் பெருசாக பேசுகிறாந்தால கைக்கூலியாங்கிறாங்க. நான் என்ன செய்கிறது? வரலாறை படிக்கும்போது தமிழர்களோ சேர்ந்தவர்களோ இந்தியர்களை சேர்ந்தவர்களோ அப்படி ஒரு திருக்குறளை தூக்கி வைக்கலையே. அவன் தானே ஜாதியை உருவாக்கினா. தமிழர் இந்துக்களுடைய அந்த இது அது வெள்ளையர் தானே ஆங்கிலேயர் தானே இது பண்ணாங்க. அதுவும் எடுத்துக்கலாம். தவறான ஒரு அதுதானே தவறான பார்வை சார். அவனுடைய ஆட்சிக்கு இதுதானே சார் 1600 அவர் உள்ளே நுழையும் போது இங்க சாதிகளும் மதங்களும் அதை வச்சுதானே சார் முத்தி போயிடுச்சு சார். ஈஸியா அதனால ஆண்டுட்டான். முத்தி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தான் சாதி மதத்துல. ஈஸியா வந்து ஒவ்வொருத்தரும் தகர்த்தெஞ்சு தான் ஆண்டுக்கிட்டான். சரி சார், நீங்க வந்து திருக்குறள் வந்து மீனாட்சி கோயில் அரங்கேற்றப்பட்டது, பொற்றாமர் சொக்கநாதர் கோயில். மீனாட்சிங்கிற அந்த அம்பாள் வடிவம் வந்து பின்னால் அரசியா மாறி பச்சை வந்து வந்ததுக்கு பிற்பாடு அரங்கேற்றப்பட்டது. அப்பனா இந்த தமிழக அரசு வைத்துள்ள திருவள்ளுவர் படத்தில், கற்பனை படத்தில் நெற்றியில் ஏன் திருமஞ்சனமோ விபூதியோ ஏன் இல்லை? எதனால் அப்படி வரைய சொன்னாங்க? திருவள்ளுவருக்கு விபூதி அணிந்திருக்கணும் சார், தவறு, மகா தவறு. விபூதி அணிஞ்சிருக்கணும், மகா சார். விபூதியும் வெண்ணிற ஆடையும் அவருடைய சொந்த பொருள். ஆமாம் சார். துறவரம் இல்லறத்தில் இருந்தவர் விபூதி அணிந்திருந்தார். சிவ வழிபாட்டில் இருந்து ஒரு திருக்குறள் சார். உத்ராசனம் அந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இல்லை. சரி சார், இதெல்லாம் ஆரியர்களோட வந்தது. அதனால அதை கணக்கில் வச்சு கூடாது. தமிழக மக்கள் ஏன் சார் ஏமாற்றுறானுங்க? இந்த அரசு, தமிழக ஆண்ட அரசு, எந்த அரசான இருந்தாலும் இல்லை நீங்க தவறான ஒரு எண்ணம் வேண்டாம். நல்ல இல்லறத்தில் இருந்த ஒரு ஞானி, அறிவு சிறந்தவர். அதனால் அவர் வந்து உட்கார்ந்து அமர்ந்த கோலத்தில் எழுதியிருக்கிற மாதிரி அந்த ஓவியர் சர்மா எழுதியிருக்கார். இப்போ எதுக்கு தேவை எதுன்னு கேட்குறேன் சார். அந்த காலகட்டத்தில் பிரிண்டிங் டெக்னாலஜி வந்தோம்னா உருவ வழிபாடு வந்து சரி நீங்கள் அம்பாள் வழிபாடுலாம் இவ்வளவு நகையை அம்பாள் போட்டிருந்தாளா? பிரிண்டிங் டெக்னாலஜி வந்தாலும் ஓவியர்கள் மிகைப்படுத்தி அம்பாளையோ ஒரு முருகனையோ ஒரு அனுமனையோ போட்டு ராமரையோ எல்லாத்தையும் போட்டுனா உங்களுக்கு கிரீடம் நகை எவ்வளோ போட முடியுமோ அலங்காரம் எல்லாம் ஓவியர்களுடைய ஒரு கற்பனை திறனை காமிக்க. சார் இவருக்கு ஏன் அது போடல? பல ஞானிகள் ஒரு கலந்துருக்காரு. சரியா, ஜடாமுடி வச்சிருக்காரு. ஓகே, ஜடாமுடி வச்சு தாடியோட இருக்காரு. ஒரு கையில அந்த ஓலை ஆணி அவ்வளவுதான் வச்சிருக்காரு. அந்த இருக்கு சார், அவ்வளவுதான் சார். அப்பனா இது வந்து இப்ப இருக்கிற திருவள்ளுவர் கிடையாது, கற்பனை உருவம். இது தமிழக மக்கள் ஏமாற்றுவதுக்காக தமிழக அரசு செய்த அரசியல்வாதி செய்த சதி. இது உங்களுடைய எண்ணத்தையும் மாத்திங்க. அதை திருப்பி வந்து சதின்னு சொல்ல வேணாம்.
பல அறிஞர்களை கொண்டு ஒருத்தர் வந்து உங்களுக்கு தன்னுடைய கற்பனை சக்தியில் வரைந்து எதுக்கு தேவை எங்களுக்கு கற்பனை சார், சக்தி? எங்களுக்கு ஏன் முட்டாடாக்கிற இந்த சார், அப்படி இல்லைன்னா அரசியல்வாதிகள்? திருவள்ளுவர் எல்லாம் காணாத போயிருப்பாரு. திருவள்ளுவர் காணாத போயிருப்பாரு. திருவள்ளுவர் காணாம போயிருப்பார். கற்பனை உருவம் ஏற்கனவே உருவம் உயிரோடு இருந்த அவர் உருவத்தை இன்று நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். திருவள்ளுவர் அவருடைய மனை வாசிக்கும் தெய்வமாக வணங்குகிறார் இந்துக்கள். சார் நிறைய பேர் அது இந்து அறநிலைத்துறை கூலி கீழே இருக்கு அந்த கோவில். இல்ல இந்து சார் 1930ல இந்து 16ஆம் நூற்றாண்டு கோவில் சார். இல்ல நீங்க 16ஆம் நூற்றாண்டு அந்த இது இருக்கு சார். 1930ல இந்து அறநிலையத்துறை வந்ததே இந்து அறநிலைத்துறைன்னு 1930ல தான். அதுக்கு முன்னாடி பல கோயில்கள் பல ஒரு தனியார் வசம் தான் இருந்தது. தனியார்கள் வழிபாட்டில் இருந்தது. அப்படி இருந்தது அழிச்சிட்டாங்க. திருவள்ளூர் கோயில் அங்கே இல்லை. வாசிக அம்மைக்கு தான் இருக்கு. இல்ல இப்பயும் இருக்கு சார். இப்ப பின்னாளில் வைத்து அவர்கள் இப்ப வணங்குகிறார்கள். அப்படியா? ஆனா வாசுகி அம்மைக்கு மட்டும்தான் கோயில் கிடைச்சது. திருவருடைய சிலையெல்லாம் கிடைக்கல. அந்த 16ஆம் நூற்றாண்டில் வந்து அப்படின்னா 1700ல சார் 1700 அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் அடிப்படை தானே வச்சு நீங்க அதை நீங்க வந்து நீங்க கொண்டு வாங்க சார் வெளிச்சத்துக்கு. நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இது என்ன தவறு சார்? சர்மா வரைந்த ஓவியம் தவறு. நான் தருகிறேன் என்கிட்ட ஓவியம் இருக்குன்னு கொண்டு வாங்க. சின்ன மேட்டர் குனிஞ்சு போச்சு. மயிலாப்பூர் தரவுகள்னு கொண்டு வாங்க சார். பரிமேல அழகர் எழுதி அந்த உரை பிரிண்டிங் போட்டு அதுல திருவள்ளுவர் படம் இருக்காது. அது கற்பனா பிரிண்டிங் தானே. அதையும் கொண்டு வரீங்க. அதுவும் கற்பனை. அது கற்பனை உருவம். ஆமா. இல்ல சார் முருகரை ஏத்துக்கிற நீங்க ஏன் திருவள்ளுவர் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு மாரியம்மனை ஏத்துக்கிறீங்கல்ல மகா. நான் அதெல்லாம் வேணாம் சார். பெருமாளை இவ்வளவு அலங்காரமா போட்டு அலங்காரத்தோடு பெருமாளை பாக்குறீங்களே. யார் பெருமாளை பார்த்திருக்கீங்க? யாரும் இல்ல சார். அப்ப நீங்க அந்த எல்லாமே கற்பனை உருவம் சார். அப்ப அத நம்ம கும்பிடுறோம். எல்லாமே கற்பனை உருவம் சார். அத கும்பிடுறீங்கல்ல, அத தரிசனம் பண்றீங்கல்ல. ஆமா சார். அத தரிசிக்கிறீங்க. மேலே ஒரு இதுவே திருவள்ளுவர்னு சொல்றாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவனை முகற்றே விளக்கம். கடவுளை வணங்காத முட்டாளன் இருக்கார் சார். அவரே யார் சார் கடவுள் வணங்க முட்டாள்னு சொன்னார்? குறள் 2வது மூடன் சொல்லியிருக்கார் சார். சார் அதாவது குறள் 2ல மூடன் சொல்லியிருக்கார் சார். மூடன்னா சார் கடவுளை வணங்காதவன் மூடன். மூடன் இறைபக்தி வேணுங்கிறாரு. அதுல என்ன தவறு? திருக்குறள் இறைபக்தி வேணும், ஒரே ஒரு இறைவன் இருக்கிறாருங்கிறாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு பின்னால் அண்ணாதுரையை ஏற்றுக்கிட்டாரு. அவர்கள் திராவிட இயக்கத்தில் வந்தாலும் பின்னால் இதெல்லாம் படுத்து உணர்ந்த பிற்பாடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு வந்துருச்சு சார் வாய்ப்பு. அதனால் நீங்கள் எல்லாரும் பார்க்குற பார்வையை பொறுத்து நீங்கள் திருவள்ளுவரை மாற்றி அமைக்காதீங்க. அருமையான இல்லற வாழ்க்கையில் நடந்த ஒரு முனிவர். சரி சார். ஓ, நீங்க தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூர் ஆதரித்து சொல்றீங்களா? அறிவு தூரும் அறிவு. அந்த இதுல ஆதாரத்தில் வச்சு சொல்றீங்க. மணற்கேணி தான் சார் அவருக்கு தெரியும், கல்கேணி தெரியாது. ஓ, நீங்க தொற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொன்னா மணற்கேணின்னு சொல்றாருல அந்த வார்த்தை, அது மணற்கேணிங்கிறது நீங்க வந்து உங்களுக்கு வந்து அல்லிக்கேணிங்க திருவல்லிக்கேணின்னு சொல்றோம்ல. ஆமா, அது அல்லிக்கேணின்னு பேரு. ஓ, அல்லிக்கேணினா மணற்கேணி தான். திருவள்ளுவர் தான் பிறந்த இடத்தையும் சொல்லிட்டார். எப்பயுமே சார் ஒரு பிறந்த ஒரு தொற்றனை தூரும் மணற்கேணி அது மாதிரி மணல்லையே உள்ள ஒரு 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 தோண்ட தண்ணி ஊத்து இது ஊறு மாதிரி கற்பனை அறிவும் அதே மாதிரி பெருகும் மாதிரி ஊறும். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். கிணறு தான் சார். கிணறுங்கிறது வந்து மணற்கேணிங்கிறது மணற்கிணறு. அந்த கிணறை தோண்ட எப்படி வருதோ அது போல் அறிவும் வரும்னு மணல்லையே கிணறு கிடைக்கிறது அபூர்வம். சரி சார். உண்மையிலே திருவள்ளுவர் இப்போ 16ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற மயிலாப்பூரில் இருக்கின்ற அந்த திருவள்ளுவர் இருக்கிறார். தமிழக அரசு வரைந்த கற்பனை திருவள்ளுவருக்கு அதை தான் அரசு அங்கீகரிக்க உள்ளது. அப்படி இருக்க 2 திருவள்ளுவர் யார் உண்மையான திருவள்ளுவர்? அரசு அங்கீகாரம் கொண்டு ஏத்துக்குங்க. அரசு சார் அரசு அங்கீகாரம் அது கற்பனை இல்ல. நீங்க தனியா சார், நீங்க நானும் ஒரு பல பேர் பல அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்த ஒரு ஓவியத்தை நீங்க மறுக்க வேண்டாம். உங்களுக்கு மறுக்க முடியல, நீங்க ஆதாரத்தோடு இன்னொரு புகை ஒரிஜினலா நானே பார்த்தேன். சரி சார், அது ரைட் சார். இது சார் தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம்தான், பிறந்த நாள் கிடையாது. தினமும் பிறந்த நாள் வேறு தானே? இல்ல சார், தை பின்னாளில் தை மாதமே 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் தான் சார். விசாகத்தில் பிறந்தார் அவர் வந்து, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். அது மார்கழி, இது மயிலாப்பூர் வைகாசி விசாகத்தில் பிறந்தார் அப்படின்னு விட்டுருங்க சார். அதோட வைகாசி விசாகத்துல ஒரு விசாகத்துல பிறந்திருக்கார். ஆமா, அது கணக்கு பார்த்து அது ஏன் இப்படி மாற்றணும்? தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் அப்பனா அது தினம் தான். திருவள்ளுவர் தினம் தான் சார். தினம்னா அது பிறந்த நாள் கிடையாது. இல்ல இல்லன்றீங்க. தினம் சுதந்திர தினம் மாதிரி அது ஒரு தினம்.
அவ்வளோதான். ஆமாம் சார். நீங்கள் பொங்கலை வந்து திருவள்ளுவர் தினம்னு கொண்டு வந்துட்டோம். பொங்கலை வந்து பொங்கல் திருநாளை திருவள்ளுவர் தினம் நான் கொண்டு வந்துட்டோம். இரண்டாம் நாள் அது இரண்டாம் நாள் உங்களுக்கு முதல் நாள் அவர் தை இரண்டாம் நாள் தானே அது திருவள்ளுவர் தினம் கொண்டு வருவாங்க சார். தை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக மாற்றப்பட்டது, உழவர் திருநாளாக மாற்றப்பட்டது. அப்படி இருக்குது இல்லை சார். அப்படி ஒரு இந்த 1970 பிற்பாடு தான் சார் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பேர் வச்சுருக்காங்க திருவள்ளுவர் தினம்னு. இது அவர் வந்து ஒரு அவர்கள் திருவள்ளுவரை ஞாபகப்படுத்தணும்னு பின்னால் கொண்டு வருகிறாங்க. அதுக்கு முன்னாடி உழவர் தினம்னு தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி மாட்டு பொங்கல் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் சூரிய பொங்கல்லாம் யாரும் வச்சதெல்லாம் மாட்டு பொங்கல் மட்டும்தான். தை 2ஆம் நாள் முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு இது விட்டுறாங்களா, பொங்கல்லாம் வைக்கிறது இல்லை. 2ஆம் நாள் தான் தன்னுடைய ஜீவராசிகளுக்கும் சேர்ந்து வந்து அருமையான வந்து ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. சார் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்குறேன் சார். உண்மையான திருவள்ளுவர் மயிலாப்பூரில் இருக்கின்ற கோவில் கொடி கொண்டுள்ள திருவள்ளுவர் சார், தமிழக அரசு கற்பனை அதை வச்சு தான் சார் அந்த படத்தை தயார் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டையும் பிரிக்கிறீங்க. சரி, மயிலாப்பூரை அடிப்படையாக வச்சுக்கிட்டாங்க. அவர் ஓவியர் சர்மா வந்து பின்னால் பல அறிஞர்களையும் கூட்டு ஒரு 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 கூட்டு லேகியம் மாதிரி கடைசியாக ஒரு உருவத்தை கொடுக்குறாரு. சரி சார். இப்போ அந்த உருவத்தை நீங்கள் மறந்துடுங்க சார். திருவள்ளுவர்னு சொல்லிக்கிங்க சார். சரி சார். அடுத்து 2வது திருவள்ளுவர் காவி உடை உடுத்தினார். காவியே இல்ல, வெண்ணியரை உடுத்தினார். உங்களுடைய இது நீங்க ஒரு அறிஞர் ஆய்வாளர் எல்லாமே இல்ல சார். எனக்கு இதுக்கு அறிஞர்கள்லாம் தேவையில்லை, ஆய்வு தேவையில்லை. இல்லற வாழ்க்கையில் சார் தமிழ் பண்பாட்டில் நாங்கள் வந்து காவியை பார்த்ததே இல்லை. எங்கள் தமிழ் புறநானூற்று குடியில் காவி கிடையாது. காட்டுக்குள் செல்பவர்கள் துறவரம் கொண்டு ஒரேடியாக காட்டுக்குள் போய் பிழைக்க வருவோமோ வரமாட்டோம் என்பவர்கள் வாய்க்கரிச்சு வாங்கி கொண்டு காட்டுக்கு போகும்போது காவி உடை அணிந்து கொண்டு உள்ளே போய்விடுவோம். காவி உடையை தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். வெறும் சுண்ணாம்பு, மஞ்சள், கொஞ்சம் கடுகாய் போட்டால் காவி உடை. அப்போனா இந்திய வரலாற்றில் ராமாயணத்தை படைத்தவர் ஒரு வள்ளுவர், வால்மீகி அவரும் ஒரு பட்டியல் இனத்தவர். திருவள்ளுவரும் திருக்குறள் எழுதினார், அவரும் பட்டியல். உண்மையிலே பட்டியல் இனத்தர் மிக சிறந்த அறிவாளியாக இருந்திருந்தார். படைத்தல் எல்லாமே. இப்பொழுது இந்த கலிகாலத்தில் அவர்களை மிகவும் கேவலமாக நடக்க அதை ஏற்றுக்கலாமா? நீங்க தப்பா கண்ணாடி போட்டு தப்பா ஒரு படத்தை பார்க்கும்போது என்ன இல்ல சார், நீங்க சொல்றது சார், அந்த காலத்தில் ஜாதி மதம் இல்லாதவர்களுக்கு அந்த அறிஞர்கள் தான் அன்னைக்கு ஆதியில் வந்து நான் புறநானூற்று குடிகள் தான் பெருமையா சொல்லியிருக்கேன். அதுலேயே வந்து பாணன், பறையன், கடம்பன், துடிலன் வேறு குடி இல்லை. இது குடி தான் சார் இருந்தது, ஜாதியாக வரல. ஆக அதில் உள்ள ஒரு பறையர் சமுதாயத்தில் அந்த காலத்தில் அன்னைக்கு இருந்தவர்களை பின்னாளில் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டு பட்டியலினம் அது இதெல்லாம் சொல்லி இன்னைக்கு ஒரு அசிங்கமான பெயர்களை கொண்டு வைக்காது. எது வந்தாலும் சார் ஒரு விதையை போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுருங்க, மண்ணில் போட்டுன்னு அதை முளைச்சிக்கும்ல. அது மாதிரி வரலாறு என்பது உண்மையான அறிவையும் அறிஞர்களையும் வெளியில் கொண்டு வரும். இன்னும் காலம் போக போக அந்த விதை முளைப்பு திறன் பயங்கரமாக காமிக்கும். அன்னைய தேதிக்கு இந்த சமுதாயம் தலை குனியும். சரி சார், இந்த சமுதாயம் தலை குனியும். உண்மையிலே பொதுவெளிக்கு நீங்கள் 2 கேள்விகளுக்கு விடை கொடுத்துட்டீங்க. எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.